எபேசியர் 4:15 அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். சரி, இதுக்கு வழக்கம் இல்லை. அதில் ஒரே ஒரு வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் வளரும்படியாக, எல்லாவற்றிலும் நாம் வளரும்படியாக, பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தத்துக்கு நேராக நாம் வளரும்படியாக. ரைட், நாம் வளர்கிறோமா? இல்லை, நாம் இருக்கிற நிலைமைகளை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்பதுதான். நாம் அப்படி சிலமே ஏமாற்றப்பட்டுருவோம். நான் எப்போதுமே வளர நான் விரும்புகிறவன். ஆள் வளர்த்தி இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதுலேயும் வளர நான் எப்போவும் விரும்புவேன். ஒன்றை தெரிஞ்சுக்கிட விரும்புவேன், அறிய விரும்புவேன், பெருக்க பண்ண விரும்புவேன், வளர விரும்புவேன். எல்லாருமே அப்படி தான். இது ஆலோசனை எல்லாருக்கும். போன 30ஆம் தேதி 6ஆம் மாதம் 30ஆம் தேதியில் சாயங்காலம் 7:30 மணிக்கு என்னுடைய ஆவிக்குரிய டைரி குறிப்பில் அதெல்லாம் தெளிவாக இருக்கும். ஒன்று எழுதி வச்சுருக்கேன். என்னன்னா, பேர் போட்டு தான் எழுதியிருப்பேன். என்ன எனக்கு உள்ளது எனக்கு ஸ்டாலின்னு போட்டிருப்பேன். நீ உன்னுடைய அது கொண்டு வரல டைரி. ஆவிக்குரிய வைராக்கியத்தை பல வேளைகளிலே மாம்ச ரீதியாக வெளிப்படுத்தி விடுகிறாய். இது சரியானதல்ல, இது தவறு. நீ ஜாக்கிரதையாய் நீ அதை அறிந்து கொள். நான் சொல்ல புரியுதா? ஆவிக்குரிய வைராக்கியத்தை மாம்சத்தில் வெளிப்படுத்தி விடுகிறாய். அது பல காரியங்கள் இருக்கலாம், என் அளவில் இருக்கலாம். ஆனால் வேதத்தின்படி சரியில்லை. அதை நான் எழுதி அப்படியே வச்சுட்டேன். நேற்று காலையில் ஒரு 7 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே ஒரு சகோதரன், நம்ம சபையில் உள்ள சகோதரனை பார்த்தேன். நாங்கள் ஒரு 10-15 நிமிஷம் அங்கே நிற்க வேண்டியது இருந்து, வேறு வேலையில் நிற்க வேண்டிய, நான் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. அப்போது அந்த சகோதரன் என்கிட்ட அருமையாக சொன்னார், பாஸ்டர் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு நினைப்பேன் ரொம்ப நாளாக, ஆனால் சொல்லலை, நான் அதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நீங்கள் சில சமயம் ரொம்ப கோபமாக பேசுகிறீங்க. சரிதான், இருக்கட்டும், உங்களுக்கு உரிமை இருக்குது, வாஞ்சிருக்கு, பேசுகிறீங்க. ஆனால் போதகர் அந்த நிலைமையில் நீங்கள் முன்னால் நின்று அப்படி பேசுவது ரொம்ப சரியில்லை பாஸ்டர், கொஞ்சம் நிதானிச்சிடுங்க அப்படி சொன்னார். நான் சொன்னேன், தம்பி நீங்கள் சொல்வதை நான் போன மாதமே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதை எழுதி வச்சுருக்கேன், நான் என்னுடைய தவறை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட. ஆனால் ஒன்று, அவர்கிட்டையும் ஒரு குற்றச்சாட்டு சொன்னேன். நான் எப்படி தெரியுமா, நீங்கள் இதை ஏன் இவ்வளோ நாள் பிந்தி சொல்கிறீங்க, முதல்ல சொல்லியிருக்கலாமே அப்படி சொன்ன. பாஸ்டர் எப்படி நாங்கள் திடீர்னு சொல்கிறது பாஸ்டர்? இல்லை பற்றியில் தம்பி முதல்ல சொல்லணும், தவறு எப்போவும் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு 2வது அந்த அனுபவத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். அடுத்து நேற்று சாயங்காலம் 3வதாக இங்கே நம்முடைய ஜென்ஸ் பிரேயர் உண்டுல்ல, அதில் வந்து உட்கார்ந்துருக்கும்போது யாக்கோபு 1:17, 18, 19 பசங்க இந்த வசனம் வாசிட்டு இருக்கோன்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து திருப்பி வாசித்தேன். அப்போ அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 2-3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. 1, ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும். தீவிரம் எதில் காட்டணுமா? கேட்குறதில், அடுத்தவங்க சொல்வதில் தீவிரமாக நீங்கள் கேளுங்க. அடுத்து பேசுகிறதுக்கு பொறுமையாக பேசுங்க. அடுத்து கோபிக்கிறதற்கு தாமதமாக இருங்கள். அல்லேலூயா. ஆவியானவர் எவ்வளோ கரெக்டாக போதிக்கிறார் பார்த்தீங்களா? வாங்கி உள்ளவங்களை கருத்தை அப்படி எனக்கு போதிக்கிறார். அப்போ நான் அடிக்கடி உங்களுக்கு தெரியும், பல 2-3 தடவைகள் நான் அதிகமாக என்ன கோவப்பட்டிருக்கேன். அதை நான் சரின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு தகப்பன் எப்படி அப்படின்னு நினச்சேன். இல்லை, நான் வீட்டுக்கு தான் தகப்பன், ஒரு குடும்பத்தில் வந்தால் கூட தகப்பனாக இருக்கலாம். ஆனால் இங்கே நின்னா யார் தான்? போதகன் தான். அல்லேலூயா. அவனுடைய வார்த்தை ஞானமாக இருக்கணும். அதனால் நான் இதை புரிய எவ்வளோ காலம் இருக்கு பார்த்தீங்களா? ஏன் புரிய முடியல தெரியுமா? என்னுடைய சில ஆவிக்குரிய உறுதிகள், இது இப்படித்தான் அப்படித்தான் நான் நினச்சிட்டு இருந்தது. எப்படி மோசே வந்து தன்னுடைய வைராக்கியத்தை, தன்னுடைய ஜனங்களுக்கான வைராக்கியத்தை எப்படி காட்டினா? முதல்ல ஒரு ஆளை பார்த்தோன்னே கொண்டு விட்டாமல, அதுதான். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானதில்லை. அது கர்த்தர் இந்த நாட்களில் என்னுடைய ஊழிய பாதையில் இருந்த, என்னோடு ஒட்டி இருந்த அந்த ஒரு குறைவை, தவறை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். நீங்கள் எல்லாம் பொறுத்துக்கிட்டீங்க. ஆனாலும் ஒன்றோடு நீங்கள் என்னை மன்னிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். அதில் என்ன, அதில் வெட்கமோ துக்கமோ கிடையாது.
இது எனக்கு நான் வெட்கப்பட வேண்டிய காரியம் இல்லை. இது சொல்கிறது இது எனக்கு மேன்மையாக இருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ஆகவே கர்த்தர் உங்களையும் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் வளர்கிறவர்களாய் கர்த்தர் பெருக செய்வாராக. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இது ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு கூட்டத்தில் நான் எடுத்திருக்கேன் ஒரு ஞாபகம். மத்தேயு 5:3 வாசிக்கலாம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு தான் எல்லாரும் பயணிக்கிறோம்ல. நம்ம எட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்வு, பரலோகம், அதுக்கு நேரம் தான் போகிறோம். ஆனால் அதுக்கு நேரம் போகிற என்ன எவ்வளோ நிறைய ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சத்திய உபதேசங்கள் உண்டு. சத்தியம் நம்மை விடுவிக்கிற சத்தியம், அது நம்முடைய ரட்சிப்புக்கு அடுத்த உபதேசங்கள். அந்த உபதேசத்தை சத்தியம் உள்ள வார்த்தையில் தான் அதிகமாக சொல்லுவாங்க. அது சத்தியம். சத்தியம் மாறாது. இயேசுவே தெய்வம், அவருடைய ரத்தம் நம்மை ரட்சிக்கும், அவர் மனுஷனாய் பிறந்தார், இதெல்லாம் சத்தியங்கள். நம்ம பார்த்து அறிக்கையிடணும், சத்தியம். மன்னிப்பு கேட்கணும், சத்தியம். மனம் திரும்பணும், சத்தியம். அப்போத்தான் ரட்சிப்பு கிடைக்கும். காத்திருந்து ஜபிக்கணும், அபிஷேகம் கிடைக்கும். இதெல்லாம் சத்தியம். இது மாறாது. உபதேசங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு. உபதேசங்கள் வரும்போது மோசே உபதேசம் கொடுத்துருக்காரு, எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவைகள் சில வேளைகளே அவை சற்று ஆழமாய் நிதானித்தால் சில மாற்றங்கள் வரும். அது எப்படி? நம்ம ட்ரெஸ் போடணும்ல, எல்லாருமே ட்ரெஸ் போடணும்ல. ஆமாம், நம்ம கன்னியாகுமரியில் நம்ம தென் தமிழகத்தில் உள்ளவங்க நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்தா அது நமக்கு தான் தெரியுமே. குளிர் பிரதேசத்தில் உள்ளவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். இடங்களுக்கு தக்க சில மாற்றங்கள் ஆடையில் வருது. இதே போல சில உபதேசங்களில் சில மாறுபாடுகள், மாற்றங்கள், ஏற்ற சூழல் இருக்கலாம். அது அந்தந்த காரியங்களை பார்த்து ஆவியிலே நிதானிக்கப்பட வேண்டியது. ஆகவே அது நமக்கு பிரச்சனை இல்லை. சத்தியங்கள் மாறக்கூடாது. உபதேசங்களை நாம் கவனிக்கணும், சத்தியத்தையும் கவனிக்கணும், நமக்கு கொடுக்கப்பட்ட உபதேசங்களையும் கவனிக்கணும். ரைட். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆவியில் எளிமை உள்ளவர் பாக்கியவான்கள். நான் பெற்றுக்கொண்ட சத்தியத்தில் நான் உறுதியாக இருந்து பரலோக ராஜ்யம் சென்றடைய உபதேசங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தியங்கள் நம்முடைய ஆத்மாவை விடுவிக்கிற காரியம், உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்பட்டு போக வேண்டிய, வாழ்ந்து போக வேண்டிய காரியம். அவை ரெண்டே நம்ம சரியாய் பார்த்து கடைபிடித்தால்தான் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியுமே தவிர அல்லது இல்லை. ஆகவே இந்த ஆவியில் எளிமை அது நமக்கு வேணும். ஆவியில் எளிமை நமக்கு இருக்கா? ஏன்னா எப்பவுமே ஒரு பெரிய ஆழமான பிரசங்கத்தை, உங்களுக்கு தெரியுமா 2ஆம் வருகையில் என்ன நடக்கும் என்று அப்படின்னு ஒரு பிரசங்கம் எல்லாம் நல்லா கவனிப்பாங்க. அங்கே அவர் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், இங்கே ஒரு பெரிய பிளவு காணப்படுகிறது, அங்கே ஒரு பெரிய இது, இப்படி சொன்னால் நல்லா கவனிப்பாங்க. நல்ல பிரசங்கம், ரொம்ப விஷயம் சொன்னார், நல்லது. அது நான் நல்லது இல்லைன்னு சொல்லவே இல்லை, அது வேணும். ஆனால் அதை விட மேலா நம்முடைய வாழ்க்கை ஜீவியத்தை மாற்றுகிற ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு மிக அவசியமானவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பையன் பாடமே நல்லா படிக்கலை, 1 இயர்க்குள்ள ஒன்றும் படிக்கலை, ஆனால் பரீட்சை எழுத போகிறான். எப்படி போகிறான்? இந்தியாவில் உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோட்டு ட்ரெஸ்ஸு, இந்தியாவில் விலை கூடின சட்டை, பேண்ட்டு, ஷூ எல்லாம் வச்சுட்டு போகிறான். ஆனால் பாடமே படிக்கலை. என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. சத்தியம் சரியாக இருக்கணும். உபதேசங்களும் அதுக்கு சத்தியத்தை காத்துக்கொள்ள வேண்டியபடி உபதேசம் இருக்கணும். அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். உபதேசங்கள் ஒவ்வொருவருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி எல்லாம் கொஞ்சம் மாறுது. அதெல்லாம் வேதத்தில் இருக்குது. ஏன்னா எல்லாம் தண்ணியில் போகிறவன் நீச்சல் அடித்து தான் போகணும், தரையில் போகிறவன் நடந்து தான் போகணும். நடந்து போகிறவன் நான் நடக்கிறேன்ற தண்ணியில் நடன்னு சொல்ல முடியாது. தண்ணியில் போகிறவன் அவன் நீந்தி போனால் அந்த பக்கம் சேர முடியும். அவன் வந்துட்டு நான் நீந்துற போல நீ தரையில் நீந்தி சொல்ல முடியாது. அதுதான் உபதேசம். ஆகவே இவைகளை நாம் ஞானமாய் புரிந்து கொண்டால் நாம் இடற மாட்டோம். அல்லேலூயா. இவளை ஞானமாய் புரிந்து கொள்ளனா மாறி மாறி இடறிட்டே இருப்போம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யத்துக்கு நான் போகணும்னா ரட்சிக்கப்பட்டவன்னு சொன்னால் போதாது. இப்போ நினைக்கிறேன் ஞானஸ்நானம் எடுத்தோன்னு சொன்னால் போதும். ஞானஸ்நானம் எடுத்தோன்னு சொன்னால் இஷ்டப்படி வாழ்கிற கூட்டம் நிறைய இருக்காங்க, எப்படின்னு தெரியல. ஆனால் ஆவியிலே எளிமை வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆவியிலே எளிமை உள்ளவராக இருந்தார். எல்லாருமே ஆவியிலே எளிமை உள்ளவங்க இருந்தாங்க. பவுல் சொன்னார், நான் எல்லாத்துக்கும் எல்லாம் ஆனேன்னு சொன்னார். எப்படி இருந்தவர்? எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன், அடிமைக்கு நான் அடிமை தான்யா அப்படி சொல்லிட்டாரு. ஆவியிலே எளிமை. நம்முடைய வாழ்க்கையில் ஆவியில் எளிமை, எளிமையோடு நாம் நடந்து கொள்கிறோமா? நம்முடைய குடும்பத்தில் ஆவியில் எளிமையோடு இருக்கிறோமா? நம்முடைய சபையில் ஆவியில் எளிமையோடு இருக்கிறோமா?
நம்முடைய குடும்பம் சுற்றுவட்டாரங்களிலே ஆவியில் எளிமையாக இருக்கிறோமா? வேலை செய்ய இடங்கள் ஆவியில் எளிமையாக இருக்கிறோமா? மற்றவர்களோடு ஒரு புதிய நபர் வராரு, ஆவியில் எளிமையாக இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? ஆவியில் எளிமை நமக்கு மிகுந்த தேவை. இந்த எளிமையின் அடிப்படையில் தான் நம்முடைய வார்த்தைகள் வெளிப்படும். இந்த எளிமையின் அடிப்படையில் தான் நம்முடைய சுவாப செயல்கள் வெளிப்படும். ஆக அவைகளுக்கு ஆதாரமாக இருக்கிற ஆவியில் எளிமை மிகுந்த முக்கியமானதாக இருக்கிறது. ஆவியில் எளிமை இருந்தால் தான் கிருபையுள்ள வார்த்தைகளை நாம் பேச முடியும். ஆவியில் எளிமை இல்லாற்று அகங்காரமான பெருமையான காரியங்களை பேச நாம் நம்மை அறியாமலே பேசி விடுவோம். ஆகவே ஆவியில் எளிமை, ஹல்லேலூயா, அந்த ஆவியில் எளிமை நம்மை எல்லாத்திலும் பாதுகாக்கிறதா இருக்கிறது. ஆண்டவரை நம்முள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு மகிமையும் மேன்மையும் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை குறித்து அந்த போர்ச்சவர் சாட்சி சொன்னார்கள். எப்படி சொன்னாங்க? அவருடைய வார்த்தையை போல ஒருவரும் ஒரு காலும் பேசினது இல்லை. ஒரு சர்டிஃபிகேட். ஹல்லேலூயா. நம்ம பற்றி எப்படி சொல்ல, உங்களை பற்றி நல்லா சொல்லுவாங்க, என்னை பற்றி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி ரொம்ப கோபமாக பேசுவேன் நான். ஆகவே ஆவியில் எளிமை நமக்கு வேணுங்க. ஆமாம், ஆவியில் எளிமை இருந்தால் தந்திரமான பேச்சு வராது, இது குளறுபடியான பேச்சு வராது, வித்தியாசமான பேச்சு வராது, நேர்மையான பேச்சு வரும், நேரடியான பேச்சு வரும், ஒரு பணிவான பேச்சாக இருக்கும். ஒன்றை நியாயமான காரியத்தை சொல்வதாக இருந்தாலும் அதை அழகாக சொல்லுவோம். சரியான காரியத்தையும் சரியில்லாமல் சொன்னால் அது என்ன ஆகிப்போம்? தப்பாகி போகும். நல்ல காரியத்தையும் கடினமாய் சொன்னால் அது கெட்ட காரியமாகி போகும். கொடுக்கிற காரியத்திலும் ஏற்றபடி சொல்லி கொடுக்காட்டு வேண்டாம் போயா உனக்கு இது வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவான். நம்முடைய வார்த்தைகள் மிகுந்த ஜாக்கிரதை ஞானமாக இருக்க வேண்டியது, பணிவாக இருக்க வேண்டியது, எளிமையாக இருக்க வேண்டியது அவசியமான காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. கணவன் மனைவிட்டு ஒன்று வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாலும் அடுத்து கணவன் சொல்கிற ஒரு வார்த்தையை பார்த்து வேண்டாம் வேண்டாம் நீங்கள் வாங்கிட்டு வான்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம் சில இடங்களில். அப்புறம் வாங்கிட்டு வந்தாலும் நீங்கள் வாங்கினது நீங்களே வச்சுடுங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் நடக்கும் சாதாரணமாக. ஆவியில் எளிமை இது நம்மை முதலாவது பாதுகாக்கிறது, இரண்டாவது மற்றவர்களை அது சரி பண்ணுகிறது. அல்லேலூயா. ஆவியில் எளிமை கர்த்தரை வெளிப்படுத்துகிறது, சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிறது. ஆவியின் எளிமை சாத்தானை கீழடக்குகிறது. ஆவியின் எளிமை தேவனை மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. ரைட். இந்த ஆவியில் எளிமை உள்ளவங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்குதுல்ல, ஒன்று ரெண்டு சின்ன குறிப்பை எடுத்து உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு இதோட அது மனசிலாக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்துருங்க, மத்தேயு 15 அதிகாரம் எடுங்க. இந்த சிரோபேனிக்கையா ஸ்ரீ அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்க. மத்தேயு 15:22 அதில் சொல்லப்பட்டிருக்கு. 22 இருந்து ஒரு 28 வசனம் வரை நீங்கள் வீட்டில் போய் ஃபுல்லாக வாசிங்க. இப்போ வந்துட்டு அதில் அந்த 22ஆம் வசனம் வாசிக்கப்படுது. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஒரு அம்மா கூப்பிடுறாங்க, ஆண்டவரே தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என் மகள் கொடிய வேதனைப்படுறான் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவன் கூப்பிட்டு அப்படி வந்துட்டே இருக்கான். அந்த அம்மா பின்னால் வந்துட்டு இருக்கு. அடுத்த வசனத்தில் சொல்கிறாங்க, அந்த சீசு சொல்கிறாங்க, ஆண்டவரே, அந்த அம்மா நம்ம பாருங்க பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாள், அவளை நீங்கள் அனுப்பி விடுங்க, ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிடுங்க அப்படின்னு அந்த சீசர் கூட சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அது சொல்லப்பட்டிருக்கு, நான் இஸ்ரவேலருக்காகத்தான் வந்தேன், எல்லாருக்காகவும் வரல. திருப்பி அதை எடுத்து சொல்லுவார். அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க, முன்ன வந்துட்டு சொல்லுவாங்க, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த அம்மா அப்போ ஆண்டவர் சொன்னார், பிள்ளையோடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு இது போடுவது நல்லதல்ல அப்படி சொல்லிட்டாரு. அந்த அம்மா அப்போ என்ன செய்திருக்கணும்? நம்ம என்ன செய்வோம்? உண்மை தேடி வந்தனையா நான் ஒரு ஆண்டவர்னு சொல்லி இல்லை. பலர் அப்படி போயிருக்காங்க, வேதத்திலையும் போயிருக்காங்க. அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க பதில், 27 வசனம், அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, நீங்க சொன்னது உண்மைதான்ப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது உண்மையா தவறா அது வேற இருக்கட்டு. நீங்க சொன்னது உண்மைதான். எங்களை நாய்க்குட்டின்னு சொன்னீங்க, அது உண்மைதான், நாங்கள் நாய் தான். ஆனால் நீங்கள் மேலே இருந்து சாப்பிடுங்கள்ல டேபிளில். அப்போ இந்த சின்ன பிள்ளைகள்லாம் கீழே கொஞ்சம் போட்டுருமில்ல. இப்போ தோசையெல்லாம் எடுத்து சாப்பிட்டா ஏதாவது கொஞ்சம் கீழே விழுந்துடும். அதை நாங்கள் சாப்பிடலாமில்ல, அதை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. 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 ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இது எதுக்காக எழுதப்பட்டிருக்கு? சும்மா கதையா?
நீங்களும் நானும் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அங்கே வசனம் எங்கள் உதயத்துக்கு சாட்சி வருது, அவ்வளோதான். அப்போ இதனால நான் ரொம்ப பேசலை. இதனால நடந்த காரியம் என்ன? அந்த அடுத்த ஆண்டவர் சொல்றார் பாருங்க. ஆமாம், மத்திய இது 28வது வசனத்தில், இயேசு அவளுக்கு கொடுத்துருமாங்க, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகிக்கிடுவது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகிக்கிடுவது. அவ கேட்டது எனக்கு மகளுக்கு சோகம் இல்லைன்னு. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகிக்கிடுவது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நிறைய விரும்புகிற காரியம் எங்கே வரல? நிறைய விரும்புகிற காரியம் ஏன் வரல? நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகிக்கிடுவது. ஒரு நாள் இதே சப்ஜெக்டை நான் நாரில் ஒரு இடத்துல டீச் அவுட் இருக்கும்போது, இன்னொரு அவர் வித்தியாசமானவர், ஏன்னா பழைய நண்பர் வந்துட்டு என்கிட்ட கேட்டார். பேசிகிட்டு இருப்போம், பல காரில் பேசுவோம்ல. என்ன உங்கள் ஆண்டவர் இப்படி தானே சொல்லியிருக்கிறார், இப்படி சொல்லிட்டார், ஒரு அம்மாவை துரத்திட்டார்ல, அப்படி கேவலமாக பேசிட்டார்ல அப்படின்னு சொன்னார். இப்படி அந்த இதை அவர் கேட்பாருன்னு தெரியாது. நான் சொன்னேன், எனக்கு திடீர்னு சில ஆவியான சில ஆலோசனை தருவார். அவர் ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் அவளை அதிகமாக நேசித்தார், அதனால சொன்னார் சொன்னேன். அது எப்படி சொல்கிறீங்க? அப்படி எழுதலையே, எழுதலை. அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகணும்னு சொன்னார்ல. இந்த வார்த்தைக்கு வரணும்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவள் சகிக்கணும். அவளை சகிக்க வச்சு இந்த வார்த்தை ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு அப்படின்னு அந்த ஆள்கிட்ட சொன்னேன். அந்த உலகத்தை நான் உங்களுக்கு சொல்லலை. அப்போ சிலர் தான் வித்தியாசமாக மனசிலாக்குறாங்க. அதில் நிறைய யோசனை, நிறைய காரியம் இருக்குது. அவர் எப்படி எதுக்கு சொன்னாருன்னு பார்க்க வேண்டிய நம்முடைய காரியம் இல்லை, நாம் எப்படி பேச வேண்டும் என்பது தான் நம்முடைய காரியம். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி பேசினார் என்பதல்ல நமக்கு. நான் என் நிலைமைக்கு என்ன பேசணும் அதுதாங்க. அந்த அம்மா அழகாக சொன்னாங்க. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்க பாருங்க, இவ்வளோ ஞானமுள்ள பொம்பளை இருந்திருக்காங்களே. நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக்கிடுவது. இதே விஷயம் மார்க்கில் இருக்கும். மார்க் 7வது அதிகாரத்தில் இருக்கும். அதில் மார்க் 7 சொல்லுவார். மார்க் 7 அதில் உன்னுடைய வார்த்தை நிமித்தம் நீ போகலாம் அப்படி சொல்லுவார். 7:29 அப்பொழுது அவர் நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கிட்டு. நீ சொன்ன வார்த்தை அல்ல, நீ சொன்ன அந்த வார்த்தை, குறிப்பிட்ட வார்த்தை, ஆமாம், அது நிமித்தம் போகலாம். பிசாசு போயிட்டு. நிறைய பிசாசு நம்மள்ட்ட போக மாட்டேங்கிறது. போக மாட்டேன்னு இருக்குன்னா காரணம் என்ன தெரியல. அவளுக்கு வார்த்தை சரியா இருந்து அவள் வீட்டில் உள்ள பிசாசு போயிட்டு, பிள்ளைகிட்ட இருந்த பிசாசு போயிட்டு. சில பிசாசுகள் போகலன்னா வார்த்தைகள் எங்கோ சரியில்லை இருக்கலாம் இல்லையா? சரியான வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எல்லாம் ஓடிடுங்க. சரியில்லாத வார்த்தை சொல்லுங்க, பிசாசு உள்ளே வந்துடும். நீங்கள் நானும் கொஞ்சம் யோசித்தா நீங்கள் நல்லா சிந்திக்கலாம். ஏன் நம்ம குடும்பத்தில் பிசாசு வருது? ஒரு அந்த வார்த்தை இல்லை, கர்த்தர் விரும்புகிற வார்த்தை இல்லை. கர்த்தர் ஏன் வரல? கர்த்தர் விரும்புகிற வார்த்தை இல்லை. பிசாசு ஏன் வரான்? பிசாசு விரும்புகிற வார்த்தை இருக்கு. நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் நீ போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கிற்று. அல்லேலூயா. சரி, இவ்வளவு எளிதாக சாதாரணமாக ஆண்டவர் இவ்வளவு விடுதலை கொடுக்க, அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் ஏன் இன்னும் அந்த ஆண்டவரிடமிருந்து நமக்கு வேண்டியதை கூட பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம்? கேள்வி சரியா சரியில்லையா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக, ஆவியானவர் நம்மோடு இடைபடுவாராக. நிறைய கருத்தை சொல்லுதுனால இல்லை, கருத்தும் தெரியாது எனக்கு. ஆவியானவர் தான் கிரியை செய்கிறவங்க. உங்கள் உள்ளங்களில் ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ சாதாரணமாக அவங்க பெற்றுட்டு போகிறாங்க. சாதாரணமாக நம்ம இவ்வளோ பாச்சிங் போடுறோம், அது போடுறோம், 7 நாள் 3 நாள் நடக்கலையே. ஒன்று செய்யலைன்னு சொல்லலை, ஆனால் நம்முடைய இதயத்தின் ஆழங்களில் அது இதுன்னு இருக்கு பாருங்க. என்று ஆண்டவரே, இது என்னைக்கு?
இது எப்படி என்று செய்வீர், என்று தருவீர், எப்படி முடியும்? கேள்வி கேள்வி கேள்வி. ஆனால் இந்த அம்மாவுக்கு உடனே பதில் பதில் பதில். கேள்விகளாய் நீள்கிற காலங்கள் முடியட்டும், கர்த்தருடைய பதில் நம்முடைய செவிகளில் வெளிப்படட்டும். அல்லேலூயா. அடுத்து இந்த அம்மா அப்படி சரி, அது சிரோமணிக்கு அம்மா, ஒரு யூத ஸ்திரீ இல்லை. 110 எல்லாம் நம்ம தெரிஞ்ச கதையை தான் சொல்கிறேன், தெரிஞ்ச சம்பவங்கள் தான், அதில் உள்ள குறிப்புகள் தான் சொல்கிறேன். அவர் எங்கே ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தார்? கேட்கலன்னு தான் சொல்லலை, ஏன்னா அவர் ஒரு ரோம உத்தியோகஸ்தன், அவருக்கு வேலை உண்டு, உத்தியோகம் உண்டு. பார்த்தா ஒழுங்காக வேலை பார்க்குற மாதிரி தெரியுது, அங்கே சுற்றிட்டு இருக்க மாட்டார். அவர் இப்படி வேலைக்கான சூழ்நிலையெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ அந்த வேலைக்காரங்க அந்த 110 எவ்வளோ அழகாக பேசுகிறார் பார்த்தீங்களா? நான் சுகாக்கப்பா, நான் வரேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரே வர வேண்டாம், நீர் வரணும்னு என்ன அவசியம் இருக்குது? நீங்கள் வரீங்க, உங்களே தொந்தரப்படுத்திட்டு நீங்கள் வரண்டாம். அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறான் தெரியுமா? வேறு காரணம் சொல்லலை, நம்மனா வேறு காரணம். அவன் டிபார்ட்மெண்டல் வைஸ் சொல்கிறான், அவனுக்கு உத்தியோக தகுதியில் அறிவில் ஸ்தானத்தில் வச்சு அவன் சொல்கிறான். நீங்கள் எதுக்கு வரீங்க? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளு, நீங்கள் தெய்வம், நான் பாவம். நான் எத்தனையோ அதிகாரத்துக்கு கீழப்பட்டிருக்கேன். 10,000க்கு அதிபதி, 1000க்கு அதிபதி, 500க்கு அதிபதி, 200க்கு அதிபதி. கீழே நான் கீழே 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 கீழே. நான் சொன்னாலே ஒரு வேலைக்காரன் போகிறான், நான் செய்யணும்னு சொன்னால் செய்கிறான், சத்தம் இல்லாமல் செய்வான் எதை சொன்னாலும். இப்படி இருக்க அதுக்கு அவன் 2 வழக்கம் சொல்ல, அதை சொல்லி முடிச்சுட்டான். நான் போன்னு சொன்னால் போவான், வான்னு சொன்னால் வான்னு சொன்னால் வருவான், அவ்வளோதான். அப்போ கர்த்தர் எல்லாம் புரிஞ்சுக்கிடுவார். ஞானமாக குறைந்த வார்த்தைகளில் பேசுகிறான். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இஸ்ரவேலருக்குள்ள கூட சில சமயங்களில் சில இடங்கள் நான் பார்த்துருக்கோம், நம்ம சபைகளுக்குள்ள காணப்படுகிற ஒரு சாட்சி கூட அதை விட மேலான ஒரு சாட்சியை ஒரு புறஜாதியிட்ட பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். விசுவாசி என்ற கூட்டத்தில் காணப்படுகிற சாட்சியை விட மேலான சாட்சியை சாதாரண இடங்களிலே புறஜாதிகள் மத்தியிலே நான் பார்த்துருக்கிறேன். உங்களை குறைச்சி சொல்கிறேன்னு நினைக்காதுங்க. இப்போ இந்த 100க்கு அதிபதி எப்படி ஒரு மேம்படுத்த, அது மாதிரி தான் சொல்கிறேன். நான் நிறைய இடங்கள் இருக்கு. நாம் இப்போ அதை விட மேலாக இருக்கணும், அதான் சொல்லுவார், அதை விட மேலாக இருக்கணும். அப்போ 100க்கு அதிபதி வார்த்தை ஒரு அதிகாரியாக இருந்தால் எவ்வளோ அழகாக பேசுகிறான் பார்த்தீங்களா? அவரை தாவீது ஒருக்கா சொல்லுவார், அபிகாயில்கிட்ட நினைக்கிறேன், நீ இந்த வார்த்தை எனக்கு சொல்லலைன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ள நீயும் காலி, புருஷனும் காலி, உன் ஆடுமா எல்லாமே காலி காலி காலி. இந்த வார்த்தை, உன் வார்த்தை நிமித்தம் நான் திரும்பி போகிறேன் அப்படி சொல்லுவார். அல்லேலூயா. அந்த ஸ்ரீயுடைய ஒரு வார்த்தை, பெண்ணினுடைய வார்த்தை பல கொலைகளை நிறுத்தியது, பல மரணத்தை நிறுத்தியது. சில பெண்களுடைய வார்த்தை பல மரணங்களை உருவாக்கி விடும். ஜாக்கிரதை. வார்த்தை முக்கியம்னா இப்படியும் செய்யும் அப்படியும் செய்யும். அதான் ஆண்டவருடைய வார்த்தை கிருபையுள்ள வார்த்தை. நம்ம வார்த்தை கிருபையா இருக்கா? என் வார்த்தையினால யாராவது காயப்படுறாங்களா? ஒரு குத்தணும்னு நான் பேசுறேன்னா வசதியா கிடைச்சான், ஒரு போட்டேன் சொல்றேன்னா நீங்க சொல்ல மாட்டீங்க, தெரியும், ஆட்கள் சொல்லுவாங்க, நிறைய சொல்றாங்க. என்னைக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன், வசதியா கிடைச்சான், தீட்டி தள்ளிட்டேன் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் இல்லை, வெளியே நான் கேட்டிருக்கேன். உங்களை சொல்ல நினைச்சிடாங்க, நமக்கு அதெல்லாம் வேண்டாம், நம்மளால செய்ய மாட்டேன், எனக்கு தெரியும். ஆனாலும் இன்னும் மெருகூட்ட கர்த்தர் கிருபை தருவாராக. மெருகூட்டன்னு அர்த்தம் என்ன தெரியுதா? மெருகூட்ட தெரியுதா உங்களே? தெரியலையா? இன்னும் அழகா பேச, திருத்தமா பேச, ஆவிக்கேற்றபடி பேச, எல்லோருடைய இருதயங்களை அப்படி ஈர்க்கும்படி பேச, சாத்தான் ஓடும்படி பேச, ஆவியானவர் இறங்கும்படி பேச கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, இந்த எளிமை, ஆவியின் எளிமை, இது இருதயத்தில் நம்முடைய ஆவி எளிமையாக இருக்கணும் பாருங்க. இதுக்கு நேர ஆப்போசிட் என்னன்னா, ஆவியில் கடினம், இருதய கடினம், கடின இருதயம்.
பைபிளில் பல இடங்களில் இருக்குது. மனுஷ சுபாவங்களும் நிறைய வருது. இந்த கடித இருதயம் அதுக்கு இப்போ யார் எடுக்க போகிறோம் தெரியுமா? ஏசவேல் அப்படி எடுக்கலை, அல்லது இன்னொரு அம்மா அப்படி எடுக்கலை. சாராள் யாரு யாரு சொல்லுங்களேன். சாராள் சாராள் யாரு? ஆபிரகாமுடைய மனைவி. முன்னால் இந்த கல்யாண பாட்டு பாடுவாங்க, அதில் பாடுவாங்க ஆபிரகாமுடன் சாராளை போல நீங்கள் வாழணும்னு பாடுவாங்க. ஆமாம், சாராள் தானே மாதிரி நமக்கு. ஆபிரகாம் எப்படி, அப்படி அடுத்து சாராள். இந்த சாராள் அம்மா இருதயம் எப்படி, அவங்களுடைய ஆவி எப்படி? சாராள் வந்து பார்த்தா நம்ம ஒரு விசுவாசிகளுக்கு மேலே 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 இருக்கட்டும், அவன் நம்ம போலன்னு வச்சுங்களேன், நம்மோட மேலே. அந்த சாராள் அந்த அம்மாவுடைய சரித்திரத்தை பார்த்தா கொஞ்சம் லேடிஸ் கொஞ்சம் போதும் அவசரப்படுவாங்க. இதில் கொஞ்சம் அவசரம், சில விஷயங்களை தாமதப்படுத்துவாங்க. அவங்க அம்மா வீட்டுக்காரியங்கள்னு அவசரப்படுத்துவாங்க, புருஷன் அம்மா வீட்டுக்காரியங்கன்னா கொஞ்சம் சுலவாகும். பொதுவாக சொல்கிறேன், உங்களை சொல்ல ஜெனரலாக சொல்கிறேன். இன்னும் சில காரியங்கள் அவசரப்படுவாங்க. பர்ச்சேசிங் போகணுன்னு அவசரப்படுவாங்க. ஒரு சர்ச்சைக்கு போகணுன்னு சொல்ல இன்னொன்னா கொஞ்சம் என்ன ஸ்லோ பண்ணுவாங்க. இது இயல்பு தான். இந்த அம்மா கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், காத்திருங்க, நான் உங்களுக்கு குழந்தை தருவேன். கர்த்தர் சொன்னது தாங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும்